நம்ம ஸ்டைலில் மரவள்ளிக்கிழங்கு பாயாசம் சுவையானது, செய்ய சுலபமானது. இதில் நெய்யோ எண்ணெயோ சேர்க்கப்படவில்லை. புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எல்லோரும் சேர்ந்து பாயாசம் செய்யலாமே. ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். திருவண்ண மரவள்ளிக்கிழங்கு 200 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். பாண்டான் இலை இருந்தால் போடுங்க, இல்லாட்டி பரவாயில்ல. நான் 2 இலை எடுத்து வச்சிருக்கேன். வறுத்த ரவை 30 மில்லி எடுத்து வச்சிருக்கிறேன். 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, முந்திரி பருப்பும் திராட்சையும் எண்ணெய் இல்லாமல் வறுத்து வச்சிருக்கேன். உப்பு 2 சிட்டிக்கு அந்த இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக. 100 கிராம் கருப்பட்டியை இலக்கி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். திருவண்ண கிழங்குல ரவை போடுறேன். 1 கப்பு தண்ணி நல்லா கலக்கிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கோங்க. பாயசத்துக்கு தண்ணி கொதிக்குது. பாண்டான் இலை, உப்பு, ஏலக்காய் தூள், அது கலக்கி வச்சா கலவையை ஊற்றுறேன். அதில் கனமான பாத்திரத்தை வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காமல் நல்லா வரும். ஆனால் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த கிழங்கு வச்சிருந்த பத்தத்துலேயே தண்ணி பிடிச்சி ஊற்றுறேன். இந்த பாயாசத்துக்கு கருப்பட்டியும் சேர்த்து 8 கப் தண்ணியை பயன்படுத்தியிருக்கேன். இலக்கி வச்சா கருப்பட்டியை ஊற்றுறேன். பாயாசத்தை நல்லா கலக்கிக்கோங்க. நாங்கள் போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு சேர்றதுக்கு நீங்கள் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பாயாசம் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. தேங்காய் பூ போடுறேன். நல்லா கிண்டிக்கோங்க. எண்ணெய் இல்லாமல் வறுத்த திராட்சையும் முந்திரியும் போடுறேன். நம்ம ஸ்டைல் பாயாசம் தயாராகிருச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மரவள்ளிக்கிழங்குல செஞ்சாலும் கெட்டி ஆகலை, சூடு ஆறுனாலும் இருக்காமல் இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.